அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோவ் சஸ்டைன் ஆனா என்ன டைரக்ஷன் இருக்கும், பிலோ சஸ்டைன் ஆனா என்ன டைரக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். இது மேக்ஸ் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம எப்பவுமே சொல்றது தாங்க, யூடியூப்லயோ இல்லை பப்ளிக் டொமைன்ல நிறைய இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்துலையும் கொடுக்கலாம். வேல்யூஸ் யாரோ சொல்ல மார்க்கெட்டிங் ஏறோ இன்னைக்கு இந்த நியூஸ் வந்துச்சு, அதெல்லாம் செகண்டரி. உங்களுக்கு அதை பற்றி புரிதல் தெரிந்திருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதை உணர்த்திருக்கணும், அப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். அப்படின்னா அதை சார்ந்து மேக்ஸ் சார்ந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்களே பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் உங்களாலே கண்டுபிடிச்சிட முடியும். ஈஸி. நிறைய டைம் கொடுக்கணும், வருட கணக்காகும். இல்லை அப்படின்னா உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தா அங்கே போய் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாமல் மட்டும் தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ஏன்னா ஆப்ஷன் பையருக்கு மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூவே கிடையாது, ஆப்ஷனுக்கு டைம் வேல்யூ உண்டு. நம்ம மேக்ஸ் அடிப்படையில் அந்த டைம் வேல்யூவே நம்ம உடைச்சிட்டோம். டைம் வேல்யூவே கிடையாதுங்கிற மாதிரி பண்ணிட்டோம் நம்ம. புரியுதுங்களா? ஏன்னா மார்க்கெட் 950 ரூபாய்னாலும் 330 முடியும். உங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ரீமியம் இதாகணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஆப்ஷனுக்கு அப்படி கிடையாதுல்ல. அப்போ ஆப்ஷன் பையர் நமக்கு கொஞ்சம் ஸ்கில் இருக்கணும், ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு லெவல் பார்க்கலாம். 25,200 கால் 78 rupees எபோ இருந்தா மார்க்கெட்டு அப்சைடு செல்வதற்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிலோ இருந்தால் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அது ஏறினாலும் ஒரு வேலையில போயிட்டு திரும்பி ஆகணும், ஆராப் ஆகணும், அங்கே சடன்டர் விடும். அது கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும், இல்லை டவுன் ஆகணும். அப்போ 78 rupees இருக்கும்போது உங்க டிசிஷன் என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். எதர் அப்பார்ட் உங்களுடைய இதுக்கு இங்கே எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், என்ன டார்கெட் வைக்கணும், எல்லாமே நமக்கு தெரியணும். அப்போ அப்படி தெரிந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ட்ரேடை வர்த்தகம் பண்ணணும். இல்லையா வர்த்தகம் பண்ணக்கூடாது. மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு மட்டும் தயவு செய்து வர்த்தகம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.